Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD சொல்லி எல்லாத்தையும் நம்ம ஒன் பை நான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஎஸ் ஆயில் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அவுட்டர் செஷனில் அன்றைக்கி நல்லா மொபைலில் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஒன் டே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நாளையிலேருந்து நம்ம எப்பயும் போல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி இன்றைக்கி மொமெண்டம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? நல்ல ஒரு அப் அண்ட் டவுன் பட் கன்சால்டேஷன் தான். ஓகேங்களா? சரி, பக்கத்தில் மார்னிங் வந்து ஒரு ட்ரேடு கிடச்சிருக்கு. அது வந்து ஒரு செல்லுக்கான ட்ரேடு 5.25 வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அகைன் ஒரு பைக்கான ட்ரேடு 7 எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து ஒரு செல்லுக்கான ட்ரேடு வந்துச்சு. அது வந்து அரௌண்ட் ஒரு 36 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ப்ராஃபிட்டபிள் ஆச்சு. ஓகேங்களா? பட் ஆனால் கரெக்டான ரேஞ்சில் விஆர் புக் பண்ணது வந்து 30 பாயிண்ட் தான் புக் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ட்ரேடு பைக்கானது அதுவுமே 7 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஸ்விங்கில் 10 பாயிண்ட்ஸ் ஒன்லி தான் கேப்சரபிள். ஓகேங்களா? ஸோ 0.01 போட்டோம் அப்படின்னா அந்த லாஸ் இதெல்லாம் போக மார்க்கெட் கன்சல்டேஷன் எதுவுமே ஃபுல் டிபி அடிக்கலை. எல்லாம் ட்ரெயிலிங் எஸ்எல் அந்த மாதிரி தான் ஆச்சு. பிரேக் ஈவன் தான் ஆகிட்டு இருக்கு. பிரேக் ஈவன் அடிக்கல, ஃபுல்லாகவே எஸ்எல் தான். 3 ட்ரேடு எஸ்எல், ஒரு ட்ரேடு தான் ட்ரெயிலிங் எஸ்எல். ஓகேங்களா? அப்படி பார்க்கறதுல பார்த்தா அப்படின்னா 3 ட்ரேடு எஸ்எல் 19 பாயிண்ட். ஓகேங்களா? ஒரே ஒரு ட்ரேடு வந்து ஃபுல் பிரேக் ஈவன் ஆச்சு. ஃபுல் ட்ரெயிலிங் எஸ்எல் ஹிட் ஆச்சு. ஸோ அது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் தான் கணக்கு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ 30 பாயிண்ட் மட்டும் தான் ப்ராஃபிட் கேப்சரபிள். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு 10 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 10 to 11 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிள். ஓகேங்களா? சின்ன ட்ரெயிலிங் எஸ்எல் தான், பட் ஆனால் ப்ராஃபிட்டபிள். இந்த 3 ட்ரேடு லாஸை ஒரே ட்ரேடு ப்ராஃபிட்டபுளாக புக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதான் அதுவும் ட்ரெயிலிங் எஸ்எல், ஃபுல் டிபி அடிக்கல. அதுவுமே ட்ரெயிலிங் எஸ்எல் ஒரு சின்ன ப்ராஃபிட் தான். ஃபுல் டிபி வந்து ஐ திங்க் 120 110 வரைக்குமே போச்சு. 110 பாயிண்ட் வரைக்குமே கோல்டில் போச்சு. ஓகேங்களா? ஃபுல் டிபி இதை அடிச்சிச்சு அப்படின்னா. ஸோ இந்த செல்லுக்கான ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ 1:5 தான் புக்கு. இதுவுமே சின்ன ஒரு ட்ரெயிலிங் செல் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போது இன்னொரு செல்லுக்கான என்ட்ரி வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படி சொல்லி நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கேல்பிங் நேற்று இன்றைக்கும் ஸ்கேல்பிங்கை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டபிள் லாஸ்லாம் போக எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா 43 பாயிண்ட் வந்து ஸ்கேல்பிங்கில் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாமே எப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து பார்க்கலாம், லைக் செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து சும்மா நார்மலாக வேறு ஏதாச்சும் ஒரு பேரில் மட்டும் பார்த்துருவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட சில்வர். ஓகேங்களா? ஸோ சில்வரை பொறுத்தளவு அந்த ஸ்விங் ஹை, தென் இந்த ஸ்விங் லோ, அதாவது இந்த ஸ்விங் லோவை நம்ம பார்த்துக்கலாம். எப்போ வந்து லோ பண்ணால் அரௌண்டு 330. ஓகேங்களா? ஸோ மண்டே 330க்கு வந்த லோ, அந்த லோ மட்டும் பார்த்துக்கலாம். ஃபார் ஸ்கேல்பிங் பர்பஸுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே லிக்விடிட்டி தான். ஸோ அங்கே ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் யூஎஸ்டி ஜேபிஐ. ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி ஜேபிஐ பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு உங்களுக்கு கரெக்டாக இந்த ஸ்விங் ஹை, அந்த ஸ்விங் ஹை டு இந்த ஸ்விங் லோக்குளுக்கு பை ஆர் செல் ஃபார் ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஎஸ்டி கார்டு. ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி கார்டை பொறுத்தளவும் அதே ரேஞ்சு தான். இந்த ஸ்விங் ஹை அதுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்விங் ஹை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் கொஞ்சம் முன்னாடி அனலைஸ் பண்ண வச்சதுனால ஸோ அந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க நம்ம ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யூரோ யூஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ யூரோ யூஎஸ்டியை பொறுத்தளவு அதுவும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான். அந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிடிசியை பொறுத்தல பார்த்தப்பறம் அந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க ஃபார் ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். அங்கேயே லைட்டாக ஒரு பைக் போயிருக்கு. ஸோ அதனால் இந்த ரெட் கலர் நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு கேண்டில் மூவ்மெண்ட் அப்போ பார்ப்பீங்க. அந்த ரெட் கலரோட ஸ்விங் ஹை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட யூஎஸ் ஆயில். ஓகேங்களா? ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்தல பார்த்தோம்னா இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க நம்ம ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் போஸ்டில் அது கல்ஸ் கிடையாது. இதுக்கு ஃபுல்லாக பார்த்தோம் கமெண்ட்டில் ஃபுல்லுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?